உடல் பின்னடைவு, வயோதிகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மகனுடைய மறைவுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து பாரதி ராஜா சார் கொடுத்ததுங்கிறது 100% உண்மை. மனோஜுக்கு கொல்லி வைக்க வந்த இடத்துல பார்த்தோம் நம்ம, அந்த பாரதி ராஜா சார் உடைஞ்சவர் அதுக்கப்புறம் மீண்டே வரலேன்னு நம்ம சொல்லலாம். அந்த சோகத்திலேருந்து அவரால் மீண்டு வர முடியல. அப்பா அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனருக்கு இருக்குன்னா அது பாரதி ராஜா சார் தான். அவரை மாதிரி ஒரு இயக்குனர், அவரை மாதிரி ஒரு படைப்பாளி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கிடைப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா 1க்கு 2 தடவை, 2க்கு 4 தடவை, 7க்கு 10 தடவை சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறமும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் வரல அப்படின்னா சில நேரங்களில் கோவப்பட்டிருக்கார், அடிச்சிருக்கார், எல்லாம் நடந்திருக்கான். அவருக்கு வந்து கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை உடைத்து சிவப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி, டிக் 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 இப்படி படங்கள் எடுத்தார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ் சினிமாவே ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். பாரதி ராஜா அவர்கள் இறப்பு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது செட்டுக்குள்ளே இந்த சினிமா வெளிக்கொண்டு வந்தவர். ஒரு தயாரிப்பாளராக அவரை பற்றி நான் நினைக்கிறீங்க சார்? அதில் சொல்லுங்கள். தயாரிப்பாளராக அப்படின்னு இல்லை, ஒரு சினிமா அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு கலைஞன் தான் பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் மாதிரிலாம் கலைஞன் வந்து எப்பயாவது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மகா கலைஞன் பாரதி ராஜா சார். தமிழ் திரை உலகத்துக்கு பெரிய பொக்கிஷம். இன்றைக்கி வந்து நம்ம அவரை இழந்துட்டோம். அதிகாலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி சுமாருக்கு வந்து அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. ரொம்ப வேதனையான வருத்தமான விஷயம். தமிழ் சினிமாக்கே பார்த்திங்கன்னா இது ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம். அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு கலைஞன். அதாவது ஒரு காலகட்டங்களில் சினிமா அப்படிங்கிறது ஸ்டுடியோவில் தான் நடந்துகிட்டு இருந்தது. எல்லா படப்பிடிப்புமே ஸ்டுடியோவில் தான் நடந்துகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவை தாண்டி வெளியிலையும் படப்பிடிப்பு பண்ண முடியும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில், ஒரு வயல்வெளியில், ஒரு புழுதிக்காட்டிலையும் கொண்டு போய் கேமரா வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய முதல் படைப்பு 16 வயது நிலை படமே பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து தமிழ் திரையுலகத்தை திருப்பி போட்ட ஒரு படம், எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். ஒரு அருமையான கதையை வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சொல்லியிருந்தார். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ, ஒரு இளம் ஹீரோவாக பல படங்களில் காதல் நாயகனாக நடிச்சுட்டு இருந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பானிங்கிற கேரக்டரில் கோமணம் கட்டி நடிக்க வச்சார். அந்த தைரியமெல்லாம் யாருக்குமே வராது. அதை வந்து அவர் முதல் படத்திலே வந்து அவர் செஞ்சார். அது ஒரு பெரிய பேர் அவர் கொடுத்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சின்ன சின்ன வேடங்களில் நடித்துட்டு இருந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்தையும் பார்த்திங்கன்னா 16 வயது நிலையில் வந்து அறிமுகப்படுத்தினார். அறிமுகம்னா அதுதான் அவருக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அதாவது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் வந்து ரஜினிகாந்தை வந்து பாப்புலர் ஆக்குச்சு. அடுத்தடுத்து ரஜினிகாந்தினுடைய எதிர்காலத்துக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்த படம் 16 வயது நிலை. ஸ்ரீதேவி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு கிளாமரான ஒரு ஹீரோயின். அவங்க வந்து 16 வயது நிலையில் ஒரு மயில் கேரக்டரில் சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணாக நடிக்க வச்சார். இதெல்லாம் யாராலையுமே செய்ய முடியாத ஒரு சாதனை. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ஒரு முதல் படைப்பு அப்படின்னும் போது அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அதாவது ஒரு கமர்ஷியல் படைப்பு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு டான்ஸ், இப்படி தான் ஒரு படம் எடுக்கணும்னு எல்லா இயக்குநர்களும் நினைப்பாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் வந்து 16 வயது நிலை கொடுத்தாரு. அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 16 வயது நிலை வந்ததுக்கப்புறம் பல சினிமா கனவுள்ள படைப்பாளிகள், இயக்குநர்களாக வரணும்னு ஆசைப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா பஸ் ஏறினது, ட்ரெயின் ஏறினது, அதாவது வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, சினிமாவுக்கு வந்து நம்ம வந்து இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்து பாரதி ராஜா சாருடைய 16 வயது நிலை படைப்பு தான். இன்றைக்கும் இருக்கிற இளம் இயக்குநர்கள், பல இயக்குநர்கள், மிஸ்கின்லேருந்து, அமீர்லேருந்து, லிங்குசாமிலேருந்து பல பேர் வந்து பாரதி ராஜா சாரை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனருக்கு இருக்குன்னா அது பாரதி ராஜா சார் தான். அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, உன்னதமான கலைஞர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோம். அது ஒரு வேதனையான செய்தி தான். வயது மூப்பு அது எல்லாத்துக்கும் வரும். அது இன்றைக்கி வந்து 84 வயசில் அவர் காலமாயிட்டாருங்கிறது ஒரு வருத்தமான, துயரமான ஒரு செய்தி தான்.
கொட்டு வாங்கினாலும் மோந்திர கையில் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா வந்து செட்டில் ரொம்ப ஒரு கோவமாக ஒரு பரபரப்பாக இருப்பார். முக்கியமாக நடிகர்கள் வந்து ஒழுங்காக நடிக்க அடிப்பாரா அப்படிலாம் சொல்கிறாங்களேங்க சார். ஆனால் அப்படி அடி வாங்கின நிறைய நடிகைகள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது எப்படி பார்க்குறீங்க? அடிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா, இது சரியாக இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அடிப்பார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச மாதிரி வந்து ஆர்டிஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா 1க்கு 2 தடவை 2க்கு 4 தடவை 7க்கு 10 தடவை சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறமும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் வரல அப்படின்னா சில நேரங்களில் கோவப்பட்டிருக்கார், அடிச்சிருக்கார், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே எப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து சரியாக படிக்கலைன்னா கையை நீட்டுங்கன்னு சொல்லி பெரம்பல் அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து நல்லா வரணும், அந்த படம் நல்லா வரணும், அந்த படைப்பு நல்லா வரணுங்கிறதுக்காண்டி அவர் செஞ்ச சில விஷயங்கள் தான். அவர் யாரையும் வேணும்ட்டெல்லாம் அடிக்க மாட்டார். அதாவது வந்து படைப்பு அது நல்லா வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அழுகிற கேரக்டர் இருக்கும், அந்த அழுகிற கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பார், திருப்பி சொல்லிக் கொடுப்பார், கிளிசரின் போடுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் கூட பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரியலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் பாரதி ராஜா சார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான். அப்படின்னும் போது அவர் நினச்ச மாதிரி வரல அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். கொடுத்து உடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கேமரா ஆல்ரெடி ரோலில் வச்சுருவார், கேமரா ரோலில் வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணுவார். அப்படி வந்து ஒரு 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 படைப்பாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்கள்ட்ட இருந்து அதை எப்படி முழுசாக வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு பாரதி ராஜா சாருக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சிவாஜி கணேசன் சார் வந்து எத்தனையோ படங்களில் நடித்தவர். ஆனால் சிவாஜி கணேசன் சாருக்கு ஒரு பெரிய மகுடமாக இருந்த படம் எப்படின்னா முதல் மரியாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு படமாக பண்ணியிருப்பார். நீ வழக்கமான சிவாஜி கணேசனை நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப வித்தியாசமான ஒரு சிவாஜி கணேசனை நம்ம பார்த்துருக்கோம் அந்த படத்தில். ஆரம்ப காலத்தில் வந்து அந்த படம் வந்து முதல் மரியாதை சிவாஜி கணேசனை வச்சு பாரதி ராஜா இயக்குறார் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் வந்து பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க, தேனி பக்கம் ஷூட்டிங் போயிட்டாங்க. முதல் நாள் சிவாஜி கணேசன் வச்சு எடுக்கிறாரு. அவருக்கு நினச்ச மாதிரி வந்து அந்த படம் வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அந்த மலைச்சாமி தேவர் அந்த படத்தினுடைய கேரக்டர், சிவாஜி கணேசனுடைய கேரக்டர் அது இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஷூட்டிங் ஒரு 11 மணியோட பேக்கப் பண்ணிடுறார். 2வது நாள் அதே மாதிரி பேக்கப் பண்ணுறார், 3வது நாள் அதே மாதிரி பேக்கப் பண்ணுறார், 4வது நாள் அதே மாதிரி பேக்கப் பண்ணுறார். யூனிட்டுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா சிவாஜி கணேசனை கூட்டிகிட்டு வந்து 11 மணிக்கெலாம் டெய்லி பேக்கப் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு ஷாக்கில் இருக்காங்க யூனிட்டே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா லட்சுமன் சார், இன்னும் பல பேர் வந்து பாரதி ராஜா சார்ட்ட உதவியாளராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன சார் டெய்லி 11 மணிக்கெலாம் பேக்கப் பண்ணிடுறீங்க, நான் ஈவினிங் வரைக்கும் போக வேண்டிய ஷூட்டிங்கை ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்டால் ஷாக் ஆவீங்க, என்ன அப்படின்னா இந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கணேசன் சார் வந்து செட் ஆகலை அப்படின்னு இருக்காரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? நான் மாற்றிடலான்னு நினைக்கிறேன், நான் வந்து ராஜேஷை போடலாமா இல்லை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடகர் இருக்கார்ல அவரை போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அது எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தைரியம் வந்து ஒரு உண்மையான ஒரு கலைஞரால் மட்டும் தான் சொல்ல முடியல. ஆமாம், அவர் நினச்ச அந்த மலைச்சாமி தேவருங்கிற கேரக்டர் அந்த கேரக்டராக சிவாஜி கணேசன் இல்லைன்னு நினைக்கிறார். யார் இல்லைன்னு நினைக்கிறாரு? சிவாஜி கணேசன் அந்த கேரக்டராக இல்லைன்னு நினைக்கிறார். எத்தனை படங்கள் நடித்தவர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லும் போது உதவியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சார் எப்படி நீங்கள் வந்து இதை வந்து சிவாஜி சார்கிட்ட சொல்வீங்க, கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஷூட் பண்ணுறீங்க, 4 நாள் ஷூட் பண்ணிட்டீங்க, இப்போ போய் நான் வந்து வேற ஹீரோ போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுவீங்களா? சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீண்ட யோசனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் கிட்ட நேரடியாகவே சொல்லிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலான்னு சொல்லி அவருடைய அங்கே அந்த கிராமத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க சிவாஜி கணேசன் சார். அவர் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்லுது, அந்த வயதான காலத்தில் சிவாஜி கணேசன் சார் படப்பிடி போகும்போது துணைக்கு வந்து அவருடைய துணைவியார் கமலாம்மா வந்து போவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வாசலில் வந்து ஒரு ஸ்டவ் அடுப்பை வச்சு மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஆற்றுல பிடிச்ச மீன் அது பொரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மாமிசம்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவார் சிவாஜி சார், அது மீன்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவார். ஸோ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள பாரதி ராஜா சார் கார்லேருந்து இறங்கி போகும்போது, என்ன பாரதி எப்படி இருக்கீங்க, என்ன டெய்லி வந்து 11 மணிக்கே பேக்கப் பண்ணிடுறீங்களாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லைம்மா, அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்காரு அப்படின்னோடனே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருக்காரு. உள்ளே போனால் இந்த ஈஸி சேர்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சேரில் வந்து சிவாஜி கணேசன் சார் சாதாரணமான ஒரு கை வச்ச பனியன், ஒரு துண்டு தோலில் ஒரு சும்மா சின்ன ஒரு பழைய வேட்டி, வெள்ளை வேட்டி கட்டிட்டு இப்படி ஆடிட்டே இருந்திருக்காரு. உள்ளே போனவர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சாரை பார்த்தோன்னே அவர் மனசு மாறிச்சு. டே அப்பா, நம்ம எதிர்பார்த்த மலைச்சாமி தேவர் இதுதான் அப்படின்னு நினச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 4 நாள் எடுத்தப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
அவர் சிவாஜி சாருக்கு வந்து பெரிய ஒரு முறுக்கு மீசை கொடுத்துருக்காங்க. மலைச்சாமி தேவர் அப்படின்னு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணி காலில் ஒரு செருப்பெல்லாம் கொடுத்து ஒரு கம்பீரமான தோற்றத்தில் வந்து சிவாஜி கணேசன் சாரை வந்து 4 நாளில் நடிக்க வச்சுருக்காங்க. அது வந்து இவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கு. சாதாரணமாக வந்து ஒரு வீட்டில் இருக்கிற சிவாஜி கணேசன் சாரை பார்த்த உடனே மனசு மாறிட்டார். எப்பா இவர் தான் மலைச்சாமி தேவர், இவரை தவிர யாராலையும் அந்த கதாபாத்திரத்தை பண்ண முடியாதுன்னு நாளைக்கு காலைல ஷூட்டிங் போயிடலான்னு ரெகுலராக போயிடலான்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்த பாரதி அப்படின்னு கேட்டிருக்காரு சிவாஜி சார். இல்லைண்ணே இதுக்கு தான் வந்தேன், என்னை மாற்றலாம் தானே வந்த, உனக்கு திருப்தி இல்லை 4 நாளா, இப்போ திருப்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணே இல்லைண்ணே நாளையிலேருந்து ஷூட்டிங் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பாரதி ராஜா சாருக்கு பிரமாதமாக கேமரா முன்னாடி பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு அவருக்கு அந்த கேரக்டர். அப்படியே அவர் நினச்ச மலைச்சாமி தேவர் கேரக்டர் வந்துருச்சு. சரி, நீங்கள் சொல்லும் போதே இன்னொரு கேள்வி வருதுங்க சார். பொதுவாக வந்து ஒரு படம் அப்படின்னா வந்து ஒரு ஹீரோனை வந்து ஒரு கிளாமராக காட்டுவாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் ஹீரோனா எப்படி பண்ண மாசா இந்த சிகரெட் பிடிச்சி அப்பெல்லாம் ஹீரோ கிடையாது. கோமணம் கட்டினாலும் ஒரு ஹீரோ தான். வெத்தலை பாக்கு போட்டு பஞ்சு டைலாக் பேசுகிற இடத்துல வெத்தலை பாக்கு போட்டு பேசினாலும் அதுவும் டைலாக் தான். முக்கியமாக இந்த ஹீரோயின்ஸ் வந்து கிளாமராக காட்டுறதை விட்டுட்டு அழகாக ஒரு கிராமத்து பெண்ணை காட்டுறதும் ஹீரோயின் சொல்லி இந்த ஹீரோயின் மெட்டீரியல் வடிவமைக்கிறதுல வந்து இவர் வந்து ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சார். அதை பற்றி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மலைச்சாமி தேவர் கேரக்டர் ஒரு சின்ன எண்டு இருக்குது, அதை சொல்லிடுறேன். சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் சார் ஓகே ஆகிட்டார். அன்றைக்கி ஒரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு அதுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, சிவாஜி கணேசன் சாருடைய காலில் வந்து செருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டார் சிவாஜி சார். செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாருன்னொன்னே அங்கே செட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, அங்கே வந்து முள் கிளாஸு கல் எதுவும் குத்திடக்கூடாதுன்னு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சிவாஜி சார் கூப்பிட்டுருக்காரு, யோ என்னைய எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் நீங்கள் நடந்து வர போகிறீங்க, ஏதாவது குத்திடக்கூடாது, கல் முள் குத்திடக்கூடாதுன்னு கூட்டிட்டு. கிராமத்தில் கல் முள்ளோட தான் இருக்கும், கரண்ட் போர்டோட தான் இருக்கும். உங்கள் டேரக்டர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட நோட்டை சொல்கிறான். நீங்கள் ஒரு உதவியாளர்கள் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நடந்து போய் வெறும் காலோட தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இது அந்த படம் அப்படி தான் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டீங்க கிளாமராக வந்து காட்ட மாட்டாரா ஹீரோயினா அப்படின்னா, கோமணங்கட்டி தான் காட்டுவாரா அப்படின்னா கோமணங்கட்டியும் காட்டுவார். யார்? கமலஹாசனை கோமணங்கட்டியும் காட்டினார்ல 16 வயது நிலை. அதே கமலஹாசனை வந்து சிவப்பு ரோஜாக்களில் காமிச்சிருப்பார், பார்த்துருக்கீங்களா? கோட் சூட் போட்டு சும்மா கோட் சூட் போட்டு ஓவர் மாடர்னாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பயங்கரமான அந்த சாங்ஸு, அவர் கமலஹாசன் நடந்து வர்றது, அவருடைய வீடு எல்லாம் அந்த ரிச்னஸ் எப்படி இப்படியும் எடுப்பார், அப்படியும் எடுப்பார், எப்படியும் எடுப்பார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனம் வந்து பாரதி ராஜா சார் மேலே வந்தது. அதாவது ஒரு கிராமத்து பெண்ணாக கிழக்கே போகும் ரயிலில் ராதிகாவை காமிச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஹீரோயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹீரோயின்ஸை வந்து காமிச்சிருக்காரு. பல பேரை மண்வாசனையில் ரேவதியை அறிமுகப்படுத்தினார். கைதியின் டைரியில் அதே ரேவதியை வந்து மாடர்ன் ஹீரோயினாக காமிச்சிருந்தார். ஸோ எல்லா விதமான வெரைட்டிஸும் வந்து பாரதி ராஜா சார் பண்ணுவார். பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த விமர்சனம் வந்தது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை உடைத்து சிவப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி, டிக் 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 இப்படி படங்கள் எடுத்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படைப்பாளிகள், அதாவது பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா, இப்படி பல பேரை வந்து பாரதி ராஜா சார் வந்து திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. பெரிய பெருமைக்குரிய ஒரு நபர் சார். பாரதி அவர்கள் செஞ்ச நிறைய சாதனை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நிறைய படைப்பாளி உருவாகி இருக்காரு, நடிகளை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னங்கன்னா பார்த்தா என்னோட மகனை வந்து ஒரு ஹீரோ ஆக்க முடியல. கடைசியாக அவர் மகன் இறந்த பிறகு தான் அவர் ரொம்ப வந்து ஒரு வருத்தமாக, அதாவது புத்திர சுகம் ரொம்ப பெரிய சோகம்னு சொல்லுவாங்க. தன் மகனை ஹீரோ ஆக்க முடியல, அடுத்து தன் மகனோட இறப்பு, இதெல்லாம் ரொம்ப பாதிப்படுத்த சொல்கிறாங்களே சார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மனோஜனுடைய மரணம் பாரதி ராஜா சாருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. அதுதான் உண்மை. அதாவது இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, பாரதி ராஜா சார் வந்து முதல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். திரைப்படத்தில் வந்து நடிக்கணும், நம்ம ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம், அந்த படத்தில் அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். அடுத்து தொடர்ந்து நடிக்காமல் படங்கள் இயக்கிட்டு இருந்தார். அவருடைய நடிக்கணுங்கிற ஆசையை மனோஜ் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்பட்டார். மனோஜ் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவரே வந்து சொந்தமாக தயாரித்து இயக்குனார். பல புதுமுகங்கள் நடிகர்களை அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா சார் மனோஜை வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் படத்தில் வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரோமான் மியூசிக் போகிறார். ஏஆர் ரோமான் வந்து அன்னைக்கு வந்து பீக்கில் இருக்கார், பயங்கர பீக்கில் இருக்கார். அன்னைக்கு அவர் போட்டு கொடுத்த எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு. அது வந்து பாரதி ராஜா சாருக்கு ஒரு பெரிய மன வலியை கொடுத்தது. எப்படின்னா
பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின எல்லாருமே தமிழ் திரை உலகத்தில் டாப் ஸ்டார்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன் மகனை வந்து பெரிய நடிகனாக கொண்டு வர முடியலையேங்கிற ஒரு வலி வேதனை இருந்தது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அல்லி அர்ஜுனா அப்படி இப்படி நிறைய படங்கள் சொந்தமாக தயாரித்தார். வேறு சில படங்கள்லையும் மனோஜ் வந்து நடித்தார். ஆனாலும் வந்து மனோஜால் ஒரு பெரிய இயக்குனராக வர முடியலைங்கிறது பாரதி ராஜா சாருக்கு கடைசி வரைக்கும் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சுங்கிறது உண்மைதான். மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பெரிய பேர் புகழ் எல்லாமே கிடைச்சதா அவர் பெருசாக நம்பினார். மனோஜை வந்து செல்லமாக ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்தார். உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா மனோஜெல்லாம் வந்து ஒரு எலைட் கிட் வந்து கஷ்ட நஷ்டங்கள் தெரியாமல் ரொம்ப ரொம்ப ஒரு வசதியாக வளர்த்த ஒரு மகன், ரொம்ப ரொம்ப பாசம் வச்சு வளர்த்த ஒரு மகன். பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகிய மனது, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். யாருக்காவது ஏதாவது கஷ்டம், ஏதாவது ஒரு டெத்து அப்படின்னா உடனே வந்து கண்கலங்கி அழுதுருவார். அவருடைய உணர்வுகளை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியாது. கலைஞர்களே பொதுவாக அப்படி இருப்பாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் இன்னும் கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரியான விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டுவார். ஒரு நீண்ட கால நண்பரை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்க்குறாருன்னா கட்டி பிடிச்சி அழுதுருவார். அந்த மாதிரி ஒரு நபர் தான் பாரதி ராஜா சார். அப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து 46 வயசு தன் கண் முன்னே இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒரு வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்தது. நம்ம அந்த இடுகாட்டிலே பாரதி ராஜா சார் மனோஜுக்கு கொல்லி வைக்க வந்த இடத்துல பார்த்தோம். நம்ம அந்த பாரதி ராஜா சார் உடைஞ்சவர் அதுக்கப்புறம் மீண்டே வரலேன்னு நம்ம சொல்லலாம். அந்த சோகத்திலேருந்து அவரால் மீண்டு வர முடியல. அவர் அந்த மன அழுத்தம் ஒரு பக்கம் பெருசாக இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு சோகம் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தது. உடல் பின்னடைவு, வயோதிகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மகனுடைய மறைவுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து பாரதி ராஜா சார் கொடுத்ததுங்கிறது 100% உண்மை. அரசு மரியாதை பாரதி ராஜா சார் கொடுப்பாங்க அடக்கம் பண்ணும்போது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர். அதாவது நம்மெல்லாம் வந்து இப்படி சாதாரணமாக கடந்து போகவே முடியாது. அத்தனை சாதனைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 48 வருஷமாக இப்போ சாதனைனா சாதனைகள் தான். அவர் படைத்தது எல்லாமே சாதனைகள். அப்படிப்பட்ட ஒரு சாதனைக்குரிய மனிதர் வந்து பாரதி ராஜா சார். அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து விஜய் அவர்கள் அவரும் வந்து சினிமா துறையிலேருந்து முதலமைச்சராக வந்தவர் தான். அப்படின்னும் போது அரசு மரியாதை என்பது பாரதி ராஜா சாருக்கு 100% கொடுக்கப்படும். அரசு மரியாதையை தாண்டி மக்கள் அவர் மனசில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பாசம், அன்பு. பாரதி ராஜா சார் ஆரம்ப கால படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் இனிய தமிழ் மக்களே, இந்த பாசத்துக்குரிய பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி இந்த படைப்பை பற்றி சொல்லித்தான் ஆரம்பிப்பார். ஸோ மக்களோட கனெக்டான ஒரு நபர் தான் பாரதி ராஜா சார். அவர் மறைவுங்கிறது வந்து திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு, எல்லாருக்குமே பெரிய இழப்பு. அவரை மாதிரி ஒரு இயக்குனர், அவரை மாதிரி ஒரு படைப்பாளி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கிடைப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.